கலக்கல் கார்டனில் விளைந்த வெள்ளரி பிஞ்சுகள் நீட்டாக இல்லாமல் இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? வாங்க பார்க்கலாம். பிஞ்சுகள் நிறைய விட்டும் கைக்கு ஒன்றுமே கிடைக்கல. ஒரு பக்கம் பழைய ஓட்டை போட்டு புழு வச்சிடுது, இன்னொரு பக்கம் பிஞ்சியே யாரோ காலி பண்ணிடுறாங்க. அதை தடுக்க நான் இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் போட்டுட்டு அடியில் ஓட்டை போட்டுட்டேன். அதில் ஆவியாகிற தண்ணியெல்லாம் கீழே வரணுன்றதுக்காக சின்ன சின்ன கட் பண்ணி விட்டுட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணி விடாட்டாலும் தண்ணி அதிலே தேங்கி பூஞ்சை தொற்று ஏற்படுது. இந்த கவருக்குள்ளே போதிய இடம் இல்லாததுனால இந்த பிஞ்சுகள் வளைஞ்சிடுது. இதை தவிர்க்க நம்ம காட்டன் துணி இல்லது அந்த க்ரீன் ஷேட் நெட் இருக்குல்ல, பச்சை வலை, அது கட்டியிருக்கலாம். இல்லைன்னா பேப்பர் கவரு அந்த மாதிரி ஏதாவது சுற்றி வச்சிருக்கலாம். வேறு ஏதாவது ஐடியா இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். பிஞ்சுகள் வளைஞ்சாலும் பரவாயில்ல, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு 1-2 நமக்கு கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு நானும் அப்படியே விட்டுட்டேன். உண்மையிலே இந்த கவருக்குள்ளே போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு பிஞ்சுகள் கிடைக்க ஆரம்பிச்சுது. இந்த கோடை காலத்தில் நம்ம வீட்டில் இருந்தே வெள்ளரி பிஞ்சு பறித்து சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பிஞ்சுகள் கோணலாக இருந்தாலும் அது நம்ம தோட்டத்தில் காய்ச்சதாக்கும். அடுத்த முறை வெள்ளரி கொடி போடும்போது ஒரு பேப்பரில் கவர் செஞ்சு போட்டுடலாம், இல்லைன்னா ஒரு துணியை சுற்றி விட்டு பார்க்கலான்னு இருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.